என்னடா குரங்கு மாதிரி ட்ரெயினில் தொங்கிட்டு போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? எல்பிஜி கிரைசிஸ் போல ட்ரெயின் கிரைசிஸ் ஆயிடுச்சு போல. தாம்பரம் சென்னை பீச் ட்ரெயின் ஃபுல்லாக செம்ம கூட்டமாக வருது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். டெய்லி போராட்டம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் எபிசோட் 1 தான் இது. தினமும் ஒரே போராட்டமாக தான் இருக்கு. டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வரதுக்குள்ள படாத பாடுபட்டு வரதா இருக்கு. ட்ரெயினில் கஷ்டப்பட்டு ட்ரெயினில் தொங்கிட்டு வந்து சைக்கிளை மிரிச்சிட்டு வரும்போது தண்ணி தாக எடுத்துருச்சு. சரி, இளநீ குடிக்கலாம்னு வந்தாக்க நம்ம அண்ணன் சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா இளநீ மர்டர் பண்ணி கொடுத்தாரு. அதையும் பொறுமையாக குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆஃபீஸில் மிச்சம் வச்ச ஒர்க்கை வீட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே மீட்டிங் ஒன்று இருந்துச்சு, அதையும் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜிம்மு கிளம்பியாச்சு. ஸ்வீட் பீட்டோட சாப்பிட மறந்துட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டா அது அப்படியே சைக்கிள் போகும்போது தின்னுகிட்டே போனேன். ஜிம்முக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். மண்டக்குள்ள ஒரே விஷயம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. டைம் வர கம்மியா இருக்கு, டக்கு டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஒர்க் அவுட், செஸ்ட் ட்ரைஸ் ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் செஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. நமக்குன்னு ஒரு பிளான் இருந்துச்சு, மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த பிளான் படி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஒர்க் அவுட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெயிட்ல இருந்தேன். அந்த வெயிட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணி இப்போ வந்தேன். திரும்ப நான் பல்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் எழுதி கொடுத்தாங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். செஸ்ட் போட்டு முடிவுதிலே புகை வந்துருச்சு. சம்மர் டைம் வந்துருச்சுல்ல, செம்ம புகை வருது. பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். கஷ்டப்பட்டு செஸ்ட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ட்ரைசப்ஸ்க்கு போனோம். ட்ரைசப்ஸும் போட்டுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு வீடியோக்காக ஃபுட்டேஜுக்காக சும்மா 2 வீடியோ மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரமாக ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ஃபுல்லாக போட்டிருந்தோம். ட்ரைசப்ஸ் கொஞ்சம் போட வேண்டியது இருந்துச்சு. ட்ரைசப்ஸ் 2 கிளாஸ் தான் போட்டேன், மிச்சத்தை போடவே இல்லை. சரி, வீட்டுக்கு வந்துட்டேன். ஜிம் க்ளோஸ் ஆனனால. சரி, 10 மணி ஆயிருச்சு. என்ன சாப்பிடணும்னு பார்த்தாக்க ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு, வாழைப்பழம் இருந்துச்சு, பச்சை பயிர் இருந்துச்சு. சரி, ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபஸ்ட் சாப்பிடுன்னு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுக்கே வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பச்சை பயிர் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அதுவும் கொஞ்சம் பாதிக்கு மேலே சாப்பிட முடியல, அப்படியே வச்சுட்டேன். சரி, காலையில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தையும் அப்படியே வச்சுட்டேன். சாப்பிடவே இல்லை. செம்ம ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆல்ரெடி. சரின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதை முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் தூக்கம் தான். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுனால கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் கண்ணை கட்டிருச்சு. சரி, நான் போய் தூங்குற மக்களே. நாளைக்கு என்ன நடக்க போகுன்னு தெரியல. நாளைக்கான போராட்டத்தை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.